அர்ஜுன் அண்ட் உமாபதி இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி முடிச்சிருக்க நிலையில் ரீசெண்டாக இவங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கப்பட்ட பார்ட்டியோட டான்ஸ் பிக்சர் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் அர்ஜுன் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மட்டும் இன்வைட் பண்ணி ப்ரைவேட்டாக ஒரு பார்ட்டி நடத்தியிருந்தார். அந்த பார்ட்டியில் பாட்டு டான்ஸ் அப்படின்னு எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அந்த பார்ட்டியில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸை மட்டுமே தான் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போது ஐஸ்வர்யா அர்ஜுன் அண்ட் அர்ஜுன் ஃபேமிலியில் சேர்ந்த எல்லாருமே டான்ஸ் ஆடி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. மேரேஜ் முடிஞ்ச கையோட ரிசப்ஷனையும் நடத்தியிருந்தாங்க. ரிசப்ஷனுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மட்டுமே ப்ரைவேட்டாக ஒரு நைட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பார்ட்டியில் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டுமே தான் கலந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் அர்ஜுன் அவர்களோட ஃபேமிலியோட சேர்ந்து தம்பிராமையோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாட்டு டான்ஸ் அப்படின்னு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட பிக்சர்ஸ் மட்டுமே தான் ஆரம்பத்தில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் ஐஸ்வர்யா அர்ஜுன் அண்ட் உமாபதி 2 பேருமே கப்புள்ஸாக செம சூப்பராக டான்ஸ் ஆடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கப்புள்ஸாக என்ஜாய் பண்ணுற விதமாக நிறைய ஆர்டிஸ்ட்டுமே வந்து இந்த ஸ்டேஜில் டான்ஸ் ஆடியிருக்காங்க. அப்பெடுக்கப்பட்ட வீடியோஸுமே இப்போது வைரல் ஆகிட்டு வருது. ஆக்டர் அர்ஜுன் அவர்கள் தன்னோட பொண்ணோட வெட்டிங்கை ரொம்ப சிம்பிளாக ஆஞ்சநேயர் கோவிலில் முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பலருமே சொல்லிட்டு வந்த நிலையில் கப்புள்ஸ் 2 பேர்த்துக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த ப்ரைவேட் பார்ட்டியை ரெடி பண்ணியிருக்காரு. இந்த பார்ட்டியில் கப்புள்ஸ் அவங்க 2 பேர்த்துக்கு பிடிச்ச மாதிரி டான்ஸு, பாட்டு, காஸ்டியூம்லேருந்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த மூமெண்ட்டை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹாப்பினஸையும் ஷேர் பண்ணிட்டு வராங்க.